திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்வதாக தகவல் அறிந்து பெட்டிக்கடையில் சோதனை நடத்த சென்றபோது கடை உரிமையாளர் கீழே தள்ளி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி புகார் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? முழு விவரம். கண்டிப்பாக பழனி அருகே ஜவஹர் நகர் பெட்டிக்கடையில் குட்கா சோதனைக்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மற்றும் உதவியாளர் இருவர் கடை உரிமையாளர்கள் தாக்கியதில் சட்டையை கிழித்தும் முகம் பகுதியில் ரத்த காயம் ஏற்பட்டும் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஜவஹர் நகர் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வரும் ராஜ வடிவேல் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். பள்ளி அருகிலேயே குட்கா, பான் மசாலா, போதை வஸ்துகள் விற்பனை செய்வதாக தகவல் வந்ததை அடுத்து உணவுத்துறை அதிகாரிகள் இன்று காலை ஒரு 8 மணி அளவில் சோதனைக்கு சென்ற போது கடை உரிமையாளர் ராஜவடிவேல், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜஸ்டின் அமல்ராஜ் மற்றும் உதவியாளர் கருப்புசாமி இருவரையும் தாக்கியும் சட்டையை கிழித்தும் கடுமையாக தாக்கியது மட்டுமல்லாமல் தலை மற்றும் முகப்பகுதியில் ரத்த காயம் ஏற்பட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த பழனி காவல்துறையினர் தப்பி ஓடிய வடிவேல் முருகனை தேடி வருகின்றனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உதவியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.